இது கோழி பண்ணை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன்னா நீங்க ஆட்டு பண்ணை இல்லாம கோழி பண்ணையும் வச்சிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கோழி பண்ணனா ரெண்டுமே பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஒரு ஒரு ஆளை வச்சு இது பண்ணும்போது ரெண்டு இன்கம் எதில் ஒன்று ஒரு மைனஸ் ஆகும், ஒன்று ப்ளஸ் ஆகும். ரெண்டுமே பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணதும் ஆயிடுச்சு இல்லைங்களா? செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா அசல் பெருவிடன்னு கொடுத்துருக்காங்க. இது சின்ன சின்ன சிக்ஸு. இது வந்து ஸ்டார்டிங் பண்ணது சும்மா இருக்கக்கூடாது செட் அப்படின்ட்டு இது வந்து இறக்கி வச்சுட்டோம். ஒரு 250 சிக்ஸ் இருக்கு. இதுல வளர்ந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, ஒன்று ரெண்டு மிக்ஸ் சோனாலாம் இருக்கு. மற்றபடி எல்லாமே நாட்டு பெருவேடை தான் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக மற்றபடி இந்த பக்கம் ஃபுல்லுமே ஒரிஜினல் நாட்டு சேவல் அந்த மாதிரி நல்ல ஒரு ஜாதி சேவல் சண்டைலாம் அது மாதிரிலாம் இருக்கு. நல்லா ஒரு இது அது மாதிரி ஃபார்ம் பண்ணலான்ட்டு இது ஃபர்ஸ்ட் சரி ஓப்பன் பண்ணதுக்கு இது ஒரு ஒரு பேட்ச் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் நாமளே ப்ரீடிங் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சேவல் எல்லாம் இது பண்ணிட்டு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்னு பார்க்குறோம். இதுவும் இன்கம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஃபுட்டு நல்லா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். இது நிறைய செலவு ஆகுது, ஃபுட்டு செலவு எல்லாமே இந்த இதில். நம்ம நாட்டு இது பண்ணும்போது ஓரளவுக்கு வெளியே விட்டு பாருங்க, இது மாதிரிலாம் மேய்ச்சல் இதெல்லாம் விட்டுருக்கோம். ஃப்ரீயாக இருக்கணும், ஒரிஜினலாக வளர்த்தணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் நாட்டி வளர்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இன்கம் எடுக்கும்போது. அந்த இதுவும் பண்ணலாம், ஒன்றும் பெட்டரில்ல. இல்லை இந்த மாதிரி இதுவும் மீடியமாக ஒரு ஆள் கால் காஸ்ட் வரும்போது ஒரு வருமானம் வர மாதிரி எதுவும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இதுக்கோசரம் பண்ணிருக்கோம் கோழி இதெல்லாமே. சிக்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருந்து நான் வாங்குனீங்க? சிக்ஸ் நிறைய இடம் தருமபுரி, சேலம் எல்லாமே இருக்கு. நான் பாப்பரப்பட்டிக்கிட்ட அங்கே அந்த ஏரியாவில் வாங்கியிருந்தேன். அவர் எம்எஸ் ஃபார்ம்ன்ட்டு ஒன்று அவரு தான் கொடுத்துட்டாரு. அது 1 மந்த் சிச்சா கொடுத்தாரு. 1 மந்த் மேலே ஒரு 10 days ஆயிருக்கு. பரவாயில்ல, நல்லா ஃபாஸ்ட்டாகவே மூவிங் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு. இப்போ வர வர யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம கோழி ஷெட்டு போடலாம், அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப அது கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க இந்த ஷெட் அமைக்கிறதுக்கு எவ்வளோண்ணா ஆச்சு? காஸ்ட் கம்மினா அவங்களுக்கு பண்ற இடம் பொறுத்து. முக்கியமா இடம் வேணும். ஓனா நல்லா ஒரு ஃப்ரீடமா இருக்கணும். வீட்டுக்கிட்ட ஒரு வீட்டுல மிஸ்ஸஸ் இல்லை வீட்டுல அப்பா அம்மா யாரும் இருக்காங்க பாத்துக்கிறாங்கன்னா அவங்க ஒரு வேற பிசினஸ் பண்ணிட்டு இது எனி டைம் பார்ட் டைமா பாத்துக்கலாம், பெட்ரு. தனியானும் போது வேற இன்கம் இருந்து இதுல இறங்கினா பரவாயில்ல. உடனே இவ்வளவு பெரிய இப்போ இது பார்த்தா 3-4 lakh ஆயிருக்கு. இந்த இது நான் கொஞ்சம் ஹெவியா பண்ணியிருக்கோம். நிறைய டோர்ஸே பாத்தீங்கன்னா 13 டோர்ஸ் இருக்கு. அது ஏன்னா இந்த பக்கம் ஃபாரஸ்ட் ஏரியா இல்லைங்களா, நிறைய இந்த கீர்புள்ள இந்த காட்டு பூனை எல்லாம் வரும்ன்றதுக்கோசரம் அந்த பாதுகாப்புக்கோசரம் இது பண்ணியிருக்கோம் டோர்ஸ். ஒரு பிட்டா ஒரு ஒன்று தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபுல்லாக பண்ணுறவங்களும் ஓரளவுக்கு வீட்டுக்கிட்ட இடம் தான் ஃபுல்லாக வேலி அமைச்சிட்டு கூட பண்ணிக்கலாம். இல்லை அங்கே எதுவும் நாய் தொந்தரவு மற்றதெல்லாம் இல்லைன்னும் போது அவங்க ஃப்ரீயாக கூட வளர்த்தலாம். ஆனால் எடுத்ததுமே ஃபுல்லாகவே வேற ஒர்க்கு விட்டுட்டு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது. ஏன்னா இன்கம் 3 months 4 months எதுவுமே வராது. அந்த நோய் மேலாண்மை வரும், எல்லாமே வரும் இல்லைங்களா. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா வேலையை விட்டும் இது மாதிரி இதவே இறங்கி இப்படி கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ஃபஸ்ட்டு அவங்க சின்ன சின்னதாக மூவ் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க பண்ணை அமைச்சிக்கிறது அவங்களோட ஐடியாவில் அவங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் வேலை அமைச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் அவங்களுக்கு ஐடியாவுக்கு அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன அளவு இது இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஐடியா. இப்போ நீங்க இந்த ஷெட் அமைச்சிருக்கு இல்லைங்களா, இது எப்படி வாஸ்து எந்த சைடுனா வச்சிருக்கீங்க? கிழக்கு மேற்கு தான் வச்சிருக்கேன். எப்பவுமே கிழக்கு மேற்கு சூரியன் இப்படி உதிக்கும் இல்லைங்களா, காலைல வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கு அந்த அளவுக்கு மறைஞ்சிடும். இப்படி ஆப்போசிட் அமைக்கும் போது ரொம்ப ஃபுல்லாக படியும். இதில் வந்து பாதி தான் ஓரளவுக்கு வெயில் விழும். ஈவினிங் அந்த அளவுக்கு பாதி தான் விழும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டரில் கொஞ்சம் அந்த நிழல் வந்து கொஞ்சம் இதாகிடும், மேனேஜ்மெண்ட் பண்ணிடும். அதே இந்த பக்கம் போட்டீங்கன்னா அந்த காற்றும் அவ்வளோதான், அந்த இது வந்து எஃபெக்ட் இதாகாது கோழிங்களுக்கு. கிழக்கு மேற்கு அமைக்கிறது பெட்டர். நிறைய இடம் ஸ்பேசியஸா வச்சிருக்கீங்க இல்லைங்களா, மொத்தமா இந்த இந்த கோழி வைக்கணும் இவ்வளவு ஸ்பேசியஸா வைக்கணும்னா எவ்வளவு சென்ட் தேவைப்படும்னா? இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்ட் 5 சென்ட்ல வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏக்கராக்கிறோம், ஏக்கரில் வச்சா இன்னும் ஃப்ரீடமாக கொஞ்சம் ஃபுட்டு கம்மியாகும். ஏன்னா அப்படியே தோட்டத்திலே நம்ம தண்ணி கிண்ணி பாய்ச்சி இடும்போது அதில் புழு கிழு இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபீடு கம்மியாக, அதுக்கு செலவு கம்மியாகும். இதுவும் ஓரளவுக்கு வெளியே ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த நாட்டுக்கோழி மாதிரி கரெக்டாக வளருன்றதுக்கோசரம். இல்லைன்னா அது பண்ண கோழியாக ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கோசரம் வெளியே வளரும்போது பெட்ரு. ஃபுல்லாக 1 ஏக்கரா 2 ஏக்கர் போது ஃப்ரீடமாக எதுவுமே ஒரு நாய் தொல்லையோ இல்லை மற்ற இது இல்லைன்னு மாங்காய் மரத்தில் அங்கங்கே பறந்துட்டு அது பாட்டு இருக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அது சூப்பரான இன்னும் இது அந்த இதுதான். சரிங்கண்ணா. அதுக்கப்புறமா நீங்க இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது பண்ணலான்றீங்களா, பண்ண வேண்டான்ற மாதிரி சொல்றீங்க? யங்ஸ்டருக்குன்னா ஒரு இன்கம் பார்த்துட்டு பண்ணலான்னு நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபுல்லாகவே இதுல ஒரு அமௌண்ட்டே ஒரு 5 lakh இல்லை 2 lakh இருக்கு. எடுத்தது ஃபுல்லாக இறங்கிட்டும் போது ஒரு 4 months இன்னுமே பெருசாக இன்கம் இருக்காது இல்லைங்களா. அப்போ வந்து ரொம்ப டைட் ஆகிடும், அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தோணும். ஒரு ஜாபை பார்த்துட்டு அப்புறமா இதில் இறங்கிட்டு இது ஓகே சூப்பராக இருக்கு, பெட்ரு, நல்லா பண்ணிடலான்னு போது இறங்குறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ ஏன்னா நானே வேற பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது மூலிமா இது ஒரு அப்படியே பண்ணலான்ட்டு ஆளை வச்சு தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் ஈவினிங் ப்ளஸ் காலைல வந்து பார்த்துட்டு இருக்கேன். மற்ற டைம் அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த இதில். தண்ணி வசதி எல்லாம்னா
தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்ல நிறைய இடத்துல ட்ரை ஆயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு போர் இருக்கு, கிணறு இருக்கு. அது முக்கியமாக தண்ணி ஆதாரம் முக்கியம் தேவை. ஏன்னா இப்போ ஆடு வளர்க்கும் போது பில்லுக்கு அதுக்கு தண்ணி வேணும், கோழிக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா? தண்ணி இல்லைன்னா காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாது இல்லைங்களா? அதான் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு பெட்ரு. அது மேலே மரங்க இந்த நல்ல ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தாலும் நல்லா பாதுகாப்பாக இருந்தால் ஃப்ரீயாக வளர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இது. உங்களை யாருன்னா காண்டாக்ட் பண்ணணும், உங்களோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. காண்டாக்டு என் நம்பர் வந்து 9865846009. அதுதான் நம்பரு. மஞ்சுநாத். ஃபார்ம் பேர் வந்து ரோமன் ஃபார்ம். என் பேர் மஞ்சுநாத். நான் ராயகோட்டை. சரி, ஓகே.